கோவையில் விஸ்வகர்மா தங்க நகை பொற்கொள்ளர் பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கோவையில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வேதனையான சம்பவத்திற்கு பிறகு தங்க நகை வேலை செய்யும் நமது சமுதாய மக்கள் பாதுகாப்பாக தங்க நகை தொழில் செய்வதற்கு பாதுகாப்பு ஆலோசனைகளும் காவல்துறை வழங்கிய ஆலோசனைகளும் குறித்து விஸ்வபாரத் கட்சி நிர்வாகிகள் மற்றும் விஸ்வகர்மா தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் விஸ்வபாரத் மக்கள் கட்சி தேசிய பொதுச் செயலாளர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. கோவை அசோக் நகர் பகுதியில் உள்ள ஆர்டிஎம் மண்டபத்தில் விஸ்வகர்ம ஜெகத்குரு ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் அனைத்து விஸ்வகர்மா தங்க நகை தொழில் தயாரிப்பாளர்கள், வியாபாரிகள், தொழிலாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தெரிவிக்கையில், சமீபத்தில் நடைபெற்ற தங்க நகை கொள்ளை சம்பவம் விஸ்வகர்மா சமுதாய மக்களை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க எங்களது சமுதாய மக்கள் மிகவும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். மேலும் தங்க நகைகள் அதிக அளவில் கொண்டு செல்லும் போது மிகவும் பாதுகாப்பான முறையில் கொண்டு செல்ல வேண்டும். தற்போதுள்ள கொரியர் மூலமாக எடுத்து செல்வதால் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். மேலும் தங்க நகைகள் கொண்டு செல்லும் போது அதற்கான முழு ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது என்று தெரிவித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் விஸ்வபாரத் மக்கள் கட்சி தங்க நகை தொழில் பிரிவு கல்லுப்பட்டி சேகர் தலைவர், நகர செயலாளர்கள் விஸ்வநாதன், சுப்பையா, நாச்சிமுத்து, சிவமணி, இளைஞரணி மாநில செயலாளர் பிரகாஷ் குமார், ஐஎஸ் மணி, மாநகர பொறுப்பாளர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்களின் கூட்டமைப்பு, விஸ்வகர்மா சமூக மக்களின் கூட்டமைப்பு, அழகர்சாமி, செயலாளர் ஆர்டிஎம் மண்டபம் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விஸ்வபாரத் மக்கள் கட்சி தங்கநகை தொழில் பாதுகாப்பு பிரிவின் சார்பாக இன்று தங்கநகை தொழில் பாதுகாப்பிற்காக வேண்டி ஆலோசனை கூட்டம் இன்று போடப்பட்டுள்ளது. கடந்த 4-5 நாட்களுக்கு முன்பாக கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த அருள்கார்டன் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன், சாந்தகுமார் என்பவர்கள் தங்கநகை வியாபாரத்திற்காக செல்லும் பொழுது கோவை செந்தாமணி குளத்தில் அருகிலே மர்ம நபர்களால் வெட்டப்பட்டு இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 490 கிராம் தங்கம் அவர்களால் மர்ம நபர்களால் பறிக்கப்பட்டு சென்றுள்ளது. இந்த சம்பவத்திற்காக நாங்கள் மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களை சந்தித்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் வலியுறுத்தினோம். அதன் பலனாக நேற்று இரவு குற்றவாளிகளுக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டு அவர்களை ரிமாண்ட் செய்துள்ளார்கள் 2 பேர்கள். மேலும் 2 குற்றவாளிகளை தேடி சென்றுள்ளனர் என்று செய்திகள் வந்துள்ளன. குறிப்பாக தங்கநகை தொழில் புரிபவர்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் தொழிலில் செல்லும் பொழுது ஜிஎஸ்டி மற்றும் இன்கம் டாக்ஸ் கணக்கு வழக்குகள் எல்லாம் சரியாக வைத்திருப்பதில் பற்றியும், ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக அவர்கள் பயப்படாமல் விஸ்வபாரத் மக்கள் கட்சியினுடைய தங்கநகை பிரிவு செயலாளர் நாச்சிமுத்து, விஸ்வநாதன், இளைஞரணி பொறுப்பாளர் பிரகாஷ்குமார் இவர்களெல்லாம் தொடர்பு கொண்டால் சட்டப்படியாகவும் அவர்களுக்கு காவல்துறை சார்பாகவும் அல்லது எந்தவித உதவிகள் இருந்தாலும் செய்வதற்காக விஸ்வபாரத் மக்கள் கட்சி 24 மணி நேரம் விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்காக தயாராக இருக்கின்றோம். காவல்துறை துணை ஆய்வாளர் என்னிடத்தில் 2-3 கேள்வி கேட்டார். உங்களுடைய விஸ்வகர்மா சமுதாயை சேர்ந்தவர்கள் தங்கநகை வேலை செய்வர்கள் நிறைய பேர் இன்கம் டேக்ஸ் கணக்கு வச்சுக்கிறது இல்லை, தங்கம் திருட்டு போனாலும் அவர் நாங்கள் ரெக்கவரி பண்ணி தராத காரணம் அவங்க ஜிஎஸ்டி கட்டுறதில்ல, இப்படியெல்லாம் பல விஷயங்களை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் தற்பொழுதுன்ற சூழ்நிலையிலே எங்களுடைய தங்கநகை தயாரிப்பாளர்கள் விஸ்வகர்மா சமுதாயம் எல்லாரும் ஜிஎஸ்டி கட்டி இன்கம் டேக்ஸ் வச்சிருக்காங்க. ஆனால் அது அவர்கிட்ட தெரிவித்தோம். இன்னும் ஒரு சிலரெல்லாம் அது செய்யாமல் இருந்தால்னால் அவர்களை செய்ய சொல்லியும் முறையாக கணக்கு வழக்கில் செய்திருக்க சொல்லியும், அதே நேரத்திலே தங்க நகைகளை வெளியூர் வியாபாரத்தை கொண்டு செல்லும் பொழுது பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்குண்டான வழிமுறைகளையும் ஆலோசனைகளையும் தெரிவிக்கும்படி அவர்கள் சொன்னார்கள். நீங்க என்ன இங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனை நாங்கள் சொல்றோம். அந்த கமிஷனர், துணை கமிஷனர் சொன்ன ஆலோசனை இங்கே சொல்றோம். பொதுவாக இப்போ தங்க நகை முதல்ல எல்லா காலத்துலையும் இப்போ கொரியர் சர்வீஸ் வந்துருக்குது, பாதுகாப்பாக கொரியர் சர்வீஸ் வந்திருக்குது. அந்த கொரியர் சர்வீஸ் மூலியமா கொண்டு போய்க்கலாம். 2வது முடிஞ்ச அளவுக்கு
இந்த இருட்டான பகுதிகள், ரொம்பவுமே ஆபத்தான பகுதிகள் எல்லாம் வந்து டூ வீலரில் போகாமல் இல்லை காரில் பாதுகாப்பாக போகணும். ஏன்னா இந்த தொழில் வந்து பாதுகாப்பாக செய்யணும்னு நாங்கள் வலியுறுத்த போகிறோம். இப்ப தங்க நகை வியாபாரிகள் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்யலாம். ஆனா தங்க நகை பற்றையில வந்து அந்த தொழிலாளியா இருக்காங்க பாத்தீங்களா, ஆமாம். அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப இந்த கொரியர் மூலமா செய்யும்போது அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். ம். அது வந்து அவங்களுடைய நிர்வாகத்துக்கு வந்து கொஞ்சம் பழு பரிசேக்கெல்லாம் இருக்கும். இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, அதுக்கெல்லாம் உண்டான ஆலோசனை தான் நாங்கள் செய்கிறோம். பொதுவாக வந்து இதில் இருக்கக்கூடிய என்னென்ன சிக்கல்கள், பொதுவாக வந்து தங்க நகை தயாரிப்பாளர்கள், மொத்த வியாபாரிகள் ஒரு லாபத்தையும், தயாரித்து விற்பனை செய்கிற எங்களுக்கு ஒரு சில லாபங்களுக்கு கணக்கு இருக்குது. இப்பெல்லாம் வந்து தங்க விலையில் வந்து முதல்ல மாதிரி லாபம் இல்லை. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப நொடிஞ்சு போய் சாதாரண நிலைக்கு போகிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு முதலீடு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மொத்தமாக போயிடும். முதலீடு போயிடுச்சுன்னா மொத்தமாக போயிடும். அவன் வாழ்க்கையே போச்சு. இன்னைக்கு எல்லாருமே வந்து இங்கே தங்க நகை சிறுசா ஒரு 200 கிராம் 300 கிராம் தங்க 400 கிராம் போட்டு லைனுக்கு போகிறவங்க எல்லாருமே தன் மனைவியோட நகையை வச்சு, தன் வீட்டு பத்திரத்தை வச்சு, தன்னுடைய சொந்த பந்தங்கள்ட்ட எல்லாம் கடனை வாங்கி ஒரு தொழில் செஞ்சு முன்னேறலாம், நானும் முதலாளியாக முன்னேறலான்ட்டு நிறைய பேர் எங்கள் சமூக மக்கள் முன்னேற்றுறாங்க. அதில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக பல நேரங்களில் அவர்களுடைய நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. அதற்கெல்லாம் எந்தவித தீர்வு இதுவரை கிடைக்கல. காவல்துறை வழக்கு கூட சரியா பதிவு பண்ணல. காவல்துறை வழக்குங்களும் சரியா பதிவு பண்ண முடியல. ஏன்னா எப்ப கேட்டாலும் கணக்கு வழக்கு உங்களுக்கு இல்லை, கணக்கு இல்லை, கணக்கு இல்லைன்னு சொல்லி இது பண்றாங்க. அதனால இனிமேல் எனக்கு கூட இவங்களாம் தொழில் செய்கிறவங்கள எப்படி செய்கிறாங்க, இந்த மாதிரி செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கான்னு நாங்கள் கலந்து ஆலோசனை பண்றோம்.